இரண்டாவதாக மதீனா முனவ்வரா அந்த குத்பாவை ஷேக் ஸலாஹ் அல் புத்தைர் எழுதினார்கள். நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதும் அந்த நியாமத்துகளை வைத்து நன்றி செலுத்துகின்ற அமைப்பிலே மகிழ்வதும் அகங்காரம் பெருமையோடு ஆனந்தத்தில் ஈடுபடுவதும் எனக்கு மத்தியில் வித்தியாசம் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் பொதுவாக முஸ்லீம்களை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், உங்களை துனியாவுடைய வாழ்க்கையை மாற்றி விடுங்கள். துனியா இருக்கிறது முன்னோக்கி வந்தால் சோதனை தான். அது சென்றாலும் நம்மை விட்டு முழுமையாக நீங்கிவிடும். அதே நேரம் அது ஏதாவது பயன்களை தந்தாலும் அது நமக்கு ஏதாவது ஆபத்தான செய்தியை சொல்லும். அதே நேரம் அது விசாலமாக கிடைத்தாலும் அது நம்மை கொற்றிவிடும், தீண்டிவிடும். அது மகிழ்வித்தாலும் இறுதியிலே ஈட்டிலே அது துக்கத்தை ஏற்படுத்தும். காலம் என்பது கொஞ்சம் அதிகாரம், அதுக்கு பின்னால் கொஞ்சம் அராஜகம், அது ஒரு ஆட்சி அதிகாரம், அதுக்கு பின்னால் அது பிறர் மீது அடந்தேறுவது. வாழ்க்கை என்பது ஆரோக்கியம், நோய், இது மாறி மாறி வரும். சொல்லுங்கள் நபியே, துனியாவுடைய வாழ்க்கை சொற்பமானது, மறுமை தான் சிறந்தது தக்வாதாரிகளுக்கு. நீங்கள் ஒரு சிறிய அளவேனும் அநியாயம் இழைக்கப்பட மாட்டீர்கள். அதாவது ஒரு ஈச்ச விதையில் இருக்கக்கூடிய, ஈத்தம்பழத்துடைய விதையில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ அளவு கூட உங்களுக்கு அநியாயம் நடக்காது, ஒரு நூலளவு கூட அநியாயம் நடக்காது. நிசா 70 முஸ்லீம்களே பொதுவாக நல்லவர்கள் எப்பொழுதுமே நியாமத்துகளை சந்தோஷமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மகிழ்வார்கள். நியாமத்துகளை கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், அல்லாஹ்வை நினைப்பார்கள், பாராட்டுவார்கள். எப்பொழுதுமே சொத்துங்களை கொண்டு தவறான வழிகள், ஆடம்பரத்திலே மமதையில் ஈடுபட மாட்டார்கள், வீண் விளையாட்டில் ஈடுபட மாட்டார்கள். எப்பொழுதுமே நியாமத்தில் அருப்பாக்கியங்கள் அவர்களை பெருமையில் ஆழ்த்தாது, கஷ்டங்களும் அவர்களை பதற வைக்காது. பெருமை, அகங்காரம், ஆணவம் கொண்டவர்கள், எப்பொழுதுமே அத்துமீறி நடக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய வளங்கள், உதவிகள் வரும்பொழுது பெருமை அடிப்பார்கள், தன்னை பீற்றிக் கொள்வார்கள். எப்பொழுதுமே ஆனந்தமாக அதை ஒரு அகந்தையாக, ஒரு அதாவது ஒரு தலக்கணமாக பெருமை அடித்துக் கொள்வார்கள். எப்பொழுதுமே அவர்கள் தன்னுடைய வளங்கள், ஆற்றல்கள், தன்னுடைய இருக்கின்ற சத்து செல்வங்களை வைத்து பெருமை அடிப்பார்கள். மிருகங்கள், கால்நடைகள், வாகனங்களை வைத்து பெருமை அடிப்பார்கள். சொத்துக்களை பெருக்கிக் கொள்வதிலே போட்டி போடிக்கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் தன் சமதரத்தில் உள்ளவர்களை விட்டும் தான் உயர்ந்தவர் என்று காட்ட முனைவார்கள். எப்பொழுதும் ஏழைகளை அவர்கள் மிக அற்பமாக நடத்துவார்கள், கீழ்த்தரமாக நடத்துவார்கள், பலகீனருடைய உள்ளங்களை உடைப்பார்கள். அது அவர் உண்மையிலே பெருமை, அகங்காரம், தலக்கணம் பிடித்தவருடைய தன்மை தான், பண்பாடு தான் இது. இல்மு குறைந்தவர்கள், அகப்பார்வை குறைந்தவர்கள் எப்பொழுதும் மற்றவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே மற்றவர்களுடைய கஷ்டங்கள், சிரமங்கள் அவர்களுக்கு வருத்தமாக அதை பொருட்படுத்தவும் மாட்டார்கள். அவர்கள் எக்கேடுகட்டு யார் போனாலும் இவர்கள் பெருமையிலும், அகங்காரத்திலும், தலக்கணத்திலும், ஆணவத்திலும் ஆடுவார்கள். எப்பொழுதும் நோயாளிகளுடைய, சோதிக்கப்பட்டவருடைய, துக்கத்தில் ஆழ்ந்தவருடைய நிலைமைகளை ஏறிட்டும் பார்க்க மாட்டார்கள். பொதுவாக அதை தூண்டக்கூடியது அத்துமீறி நடக்கக்கூடிய அந்த அகங்காரமும் பெருமையும் ஆணவம் தான். எப்பொழுதும் துனியாவுடைய மோகத்திலே மூழ்கி இருப்பது, துனியாவுடைய அலங்காரத்தை பற்றி ஏமாறுவது, தன்னை பெரிதாக நினைத்துக் கொள்வது, எப்பொழுதும் பெரியாளாக நினைத்துக் கொள்வது, மக்கள் அற்பமாக நினைப்பது, பிரபலியத்தை விரும்புவது, எப்பொழுது மற்றவருடைய மேலே இருக்க வேண்டும் என்பதை விரும்புவது, இப்படியான போதையுடைய ஒரு அகங்காரத்தன்மை தான் இது. இப்போ இதுக்கு சொல்வது போதை, துனியாவுடைய போதையினால் அவர்கள் ஆடுகின்ற ஆணவ ஆட்டம். அவர்கள் சுக்ருடைய சந்தோஷம் அல்ல, நன்றியுடைய சந்தோஷம் அல்ல. இப்பொழுது இந்த செயல்கள் யாருடைய உள்ளம் மடத்தனத்தாலும், பெருமையாலும், அகங்காரத்தாலும், அநியாயத்தால் நிறைந்திருக்குமோ அப்படிப்பட்டோட இந்த செயல்கள் வெளியாகும். எப்பொழுதுமே பணிவர்களிடம் இருக்காது. எப்பொழுதும் பொடுபோக்கும் வீணான அழிவு நாசங்கள், அந்த பெருமைகள் அவர்களை அந்த அழிவு நாசங்களில் அவர்களை ஆழ்த்தும். எப்பொழுதுமே பெரிய ஆளாக, அகங்காரமாக, தன்னை சுயமாக அவர்கள் வீக்கம் எடுத்து நடப்பார்கள், பெருமையோடு நடப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் தன்னை பீற்றிக்கொண்டே இருப்பார்கள். மக்களை அற்பமாக பார்ப்பார்கள், மக்களை ஏளனமாக பார்ப்பார்கள். மக்கள் மத்தியில் அகங்காரத்தோடு, ஆடம்பரத்தோடு அவர்கள் உலா வருவார்கள். எப்பொழுதும் பேசும்பொழுது மக்களோடு தன்னை உயர்த்தி பெருமையாகத்தான் பேசுவார்கள். புத்தி குறைந்த மந்த புத்தி உள்ளவருடைய தன்மை தான் இது. எப்பொழுதும் ஷைத்தான் இன்னும் அவர்களை கொஞ்சம் ஊதி விடுவான், இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாக்கி விடுவான், பெருமையாளர்களை எப்பொழுதும் தூண்டி விடுவான். இன்னும் கொஞ்சம் ஷைத்தான் அந்த துறையிலே கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடுவான், அவர்களை உச்சாப்பா ஏற்படுத்தி விடுவான், ஊக்குவிப்பான், மோட்டிவேட் பண்ணுவான். இன்னும் அவர்கள் தலை விரித்து ஆடுவார்கள், மடத்தனத்தில் செலவழிப்பார்கள். மடத்தனமாக எங்கோ செலவழிப்பார்கள், வீண்வரையை செய்வார்கள், பாவங்களை செலவழிப்பார்கள். சொத்து செல்வங்களை சும்மா வீணுக்கும் பெருக்கும் பெருமைக்கும், அதாவது பெருமைக்கும் புகழுக்கும் பாராட்டுக்கும் கிடைக்கின்ற இடத்தில் வீணாக பணங்களை கொட்டி வீசி செலவழிப்பார்கள். எப்பொழுதும் பெருமையும் பாராட்டும் அகங்காரமும் இவர்களுக்கு வாழ்த்துக்களும் கிடைக்கின்ற இடங்களில் தான் இப்படியான விடயங்களில் செலவுகளும் செய்வார்கள். அதிலே தன்னை ஒருவருக்கொருவர் தன்னுடைய வளங்கள், பெருமைகள், ஆற்றல்களை பீற்றிக்கொள்வது, சொத்து செல்வங்களை அதிகரித்துக் கொள்வதிலே, எப்பொழுதும் குழப்பம் செய்வதிலே அவர்கள் செலவழிப்பார்கள். அறிந்து கொள்ளுங்கள்,
அல்லாஹ் ஜலஜலால் சொல்ல ஹதீஸ் 20 வசனம், துனியாவுடைய வாழ்க்கை இருக்கிறது கொஞ்சம் வீண் விளையாட்டுக்கள், கொஞ்சம் அலங்காரம், கொஞ்சம் உங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் பெருமை அடித்துக் கொள்வது, அதே போன்ற சொத்துக்களை கொஞ்சம் பிள்ளைகளிலே கொஞ்சம் கூடுதலாக சம்பாதித்துக் கொள்வது, பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கொள்வது, பரம்பரையை பெருக்குவது, இதுதான் நம்முடைய துனியாவுடைய வாழ்க்கையுடைய முடிவு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். துனியாவுடைய அற்பத்தன்மை இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் நியமத்தில் இது பெருமை அடிப்பது உண்மையிலே பெருமை அடிப்பதற்கு அடையாளம் தெரியும். அதே மக்களுக்கு முதல் மக்களுக்கு முன்னால் அதை சொல்லி காட்டி பீற்றிக் கொள்வது, எப்பொழுது நான் எனக்கு இது இருக்கிறது என்று நியமத்துகளை சொல்லி காட்டுகின்ற நோக்கம் அல்ல, தன்னை பீத்துகின்ற நோக்கம். எப்பொழுதும் அவர் உங்களை விட நான் பெரியாள், நான் கண்ணியமானவன் என்று காட்டிக்கொள்வது, அதுதான் அது பெருமையுடைய நியமத்திலே கொண்டு பெருமை அடிப்பதற்கான அடையாளம். எனவே அவர் மக்களை அடக்கி ஆள்வார், மக்களை கட்டுப்படுத்துவார், மக்களுடைய உள்ளங்களை எப்பொழுது அடிமைப்படுத்துவார், மக்களுடைய உள்ளங்களை எப்பொழுதும் மக்களுக்கு ஏதாவது தன்னை கண்ணியப்படுத்தும் மூலமாக தனக்கு பணிவிடை செய்வதை கொண்டு பணிவிடை செய்ய வைக்க மக்களை தன் பக்கம் ஈர்ப்பார், உள்ளங்களை செய்ப்பார், பணம் செலவழித்தாவது. எப்பொழுதுமே இப்படியான பெருமை அகங்காரம் உள்ளவர் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரியவர். எப்பொழுதுமே நிச்சயமாக அல்லாஹ் ஒரு பெருமை அளிக்கக்கூடிய அகங்காரம் இல்லை யாரையும் அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. 36 வசனம். அதேபோல பூமியிலே பெருமையோட அகங்காரத்தில் நடக்க வேண்டாம், தலக்கணத்தில் நடக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பெருமை அளிக்கக்கூடிய அகங்காரம் இல்லை யாரையும் அல்லாஹ் நேசிப்பது கிடையாது, ஒவ்வொருவரும் நேசிப்பது கிடையாது. லுக்மான் 18வது வசனம். குர்ஆன் பல இடங்களிலே இந்த நியாமத்துகளை வைத்து பெருமை அடிப்பதை, அகங்காரம் கொள்வதை, ஆணவம் கொள்வதை, தற்பெருமை கொள்வதை தடுத்திருக்கிறது. நாம் ஒரு மனிதனுக்கு நல்ல நட்பாக்கியங்களை, அருட்பாக்கியங்களை, சுகண்டிய நியமத்துகளை ஒரு சிரமத்துக்கு பின்னால் கொடுத்தால், அவருக்கு ஏற்கனவே ஒரு சிரமம் சோதனை வந்திருக்க, அதுக்கு பின்னால் அவருக்கு நல்ல நட்பாக்கியங்களை சுகண்டிகளை நியமத்துகளை கொடுத்தால் அவர் சொல்வார், என்னை விட்டும் கடுதிகள், ஆபத்துகள், என்னுடைய சிரமங்கள், நெருக்கடிகள் நீங்கிவிட்டது என்று சொல்லி அவர் ஆணவத்தில் ஆடுகிறார். அவன் ஆணவத்தில் ஆடுகிறான், பெருமை அடிக்கிறான். ஹூத் 10வது வசனம். பழைய நிலைமை மறந்து கிடைத்த வசதி வாய்ப்பை வைத்து பெருமை அடிக்கிறான். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், பொதுவாக அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்வது, என்னுடைய அடியார்கள், நல்ல இறை நேசர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு முன்னால் தனக்கு கிடைத்த வசதி வாய்ப்பை வைத்து பெருமை அடிப்பான். அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் தந்ததை வைத்து நீங்கள் பெருமை நோக்கத்தோடு மகிழ வேண்டாம், ஆனந்தம் குதூகலத்தில் ஈடுபட வேண்டாம். ஹதீஸ் 23 வசனம். அதேபோல் நாங்கள் ஒரு மனிதனுக்கு எங்கள் பிரபந்த அருளை பாக்கியத்தை கொடுத்தால் அது மூலம் அவன் மகிழ்கிறான், என்னால் ஆணவத்தில் ஆடுகிறான். சூரா 48. அதே போன்று காரனுக்கு சொல்லப்பட்ட பற்றி நீ மிச்சம் ஆனந்தத்தில் ஆடாதே, குதூகலிக்காதே. நிச்சயமாக அல்லாஹ் அப்படியான குதூகலம் ஆனந்தத்தில் ஆடுகின்றவர்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. உனக்கு அல்லாஹ் வழங்கிய வளங்களில் மறுமையை நாடு, மறுமையை தேடு, மறுமையிலே சொர்க்க தங்கமிடங்களை நல்லதாக அமைத்துக் கொள்ள முயற்சி. உன்னுடைய பங்கை துனியாவில் மறந்து விடாதே. நல்ல முறையில் அல்லாஹ் உனக்கு வாரி வழங்கியது போன்று, உபகாரம் செய்து போன்று நீ மக்களுக்கு வாரி வழங்கி உபகாரம் செய், தான தர்மங்கள் கொடு, பூமியில் குழப்பம் செய்யாது. நிச்சயமாக குழப்பம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. கசத்தில் 77, 76, 77 வசனங்களை ஓதிவிட்டு பொதுவாக இந்த பெருமை, அகங்காரம், தலக்கணம் ஒரு மனிதனை வீணான ஆபத்தான விடயங்களுக்கு எப்பொழுதுமே விட்டு செல்லும், அவனை ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிடும். பாருங்கள், சோஷியல் மீடியாக்களில் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து எப்பொழுதும் தன்னுடைய மக்களுக்கு விளங்காத தன்னிடம் இருக்கின்ற வசதி வாய்ப்புகளை காட்டுகிறான். தன்னுடைய ஆடம்பர வீடு, தன்னுடைய ஆடம்பர படுக்கைகள், தன்னுடைய ஆடம்பர அதாவது வீட்டுடைய தளபாடங்கள், ஆடம்பரமான தோட்டம் துறவுகள், வீடுகள், கட்டடங்கள், மாளிகைகள், அதே போன்று அவருடைய வீட்டு தோட்டம், அவருடைய காணி பூமி, அவருடைய செறிவான மரங்கள் நிறைந்த அப்படியான தோட்டங்கள், பல தோட்டங்கள், பூந்தோட்டங்கள், அவருடைய வீட்டை சுற்றி இருக்கின்ற கார்டன்கள், இப்படியான விடயங்கள், அவருடைய பெருமதியான ஆடைகள், அவருடைய அதுக்கு ஓடுகின்ற ஆறுகள், சிறவர்கள் அப்படி அந்த நீர் தடாகங்கள், இப்படியான தன்னுடைய பெருமதியான வாகனங்கள் என்று எல்லாவற்றையும் லைவ் காட்டிக்கொண்டு, ஸ்டேட்டஸ் போட்டுக்கொண்டு, ப்ரொஃபைல் போட்டுக்கொண்டு, ஃபேஸ்புக்கில், டிக்டாக்கில், யூடியூப் இப்படியான சோஷியல் மீடியாக்களிலே வந்து அதை காட்டிக்கொண்டிருப்பான். எப்பொழுதுமே அவருக்கின்ற அவருடைய சஃபை, அவருடைய அவர் அமர்ந்திருக்கின்ற இருக்கைகள், சோஃபாக்கள், அவருடைய பெரும் சஃபைகள், கூட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் போட்டுக்கொண்டே இருப்பார். எப்பொழுதுமே அதை மக்களுக்கு மத்தியில் படப்படுத்தி காட்டி வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணிக்கொண்டே இருப்பார், அதை போட்டு ஷேர் பண்ணிக்கொண்டே இருப்பார். இதை அவரை ஒவ்வொன்றை கொண்டும் நாடுவது தன்னை பிரபலியப்படுத்த, இப்படி தான் ஒரு கொஞ்சம் நட்பேறு பெருமைக்கு ஆளாகுவதற்காக மக்கள் தன்னை பற்றி பேச வேண்டும், தன்னை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும், தன்னை லைக் பண்ண வேண்டும், தன்னுடைய வியூவர்ஸும் தன்னுடைய ஃபாலோவர்ஸும் கூட வேண்டும் என்று சரிவாத்துள்ளார்கள். அல் முஷாஹித் வல் முத்தாபி, தன்னுடைய அந்த வீடியோவை, ஃபோட்டோவை, தன்னுடைய அந்த பெருமைக்குரிய விடயங்களை, தன்னுடைய தகமைகளை, திறமைகளை, ஆற்றல்களை அதை பார்க்கின்றவர்களும் கூட வேண்டும், ஃபாலோவர்ஸும் கூட வேண்டும் என்ற நோக்கத்திலே இப்படியான ஒரு ஏமாற்றத்துக்கு, அபாயகரமான நிலைமைக்கு இந்த பெருமையும், அகங்காரமும், ஆணவமும் இட்டு செல்லும். எனவே இது உண்மையிலே பொதுவாக பெருமை ஒரு சுத்த மடத்தனம், இது சுத்த மௌட்டிகம், இது சுத்தமான மடத்தனத்தின் அடையாளம், இது புத்திசாலித்தனம் அல்ல.
எப்பொழுதுமே மறுமையிலே இது என்ன பிரயோசனம்? தன்னுடைய வளங்களை, பொருளாதாரங்களை, ஆற்றல்களை, பணங்களை, வசதிகளை மக்களுக்கு காட்சிப்படுத்தி மறுமையில் என்ன பயன் கிடைக்கப் போகிறது? ஏதாவது இம்மை மறுமை பயன் இருக்க, கொஞ்சம் இங்கே புகழ் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். மறுமையிலே ஒன்றும் கிடையாது. மடத்தனம், தூய்மையான மடத்தனம், கலப்படமற்ற மடத்தனம் என்று சொல்கிறார்கள். எப்பொழுதுமே எத்தனையோ பெருமை அடித்தவர்கள் கண்ணியத்தை கொண்டு, செல்வத்தை கொண்டு, செல்வாக்கை கொண்டு, பதவியை கொண்டு பெருமை அடித்தவர்கள் எல்லாம் எங்கே வாழ்ந்து கபரில் இருக்கிறார்கள். அவர்கள் சென்று விட்டார்கள், கபராளிகளாக மாறிவிட்டார்கள். என்ன பிரயோசனம் அளித்த இந்த செயல்கள் எல்லாம், இந்த ஆட்சி, அதிகாரம், வளங்கள், திறமைகள் எல்லாம் என்ன பயனளித்தவர்களுக்கு? அவருடைய பேராசை அவர்கள் எந்த பயனளித்தது? அவருடைய பேராசை அணுவும் ஒரு துளி அளவும் அவர்களுக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மூத்த காசூர் சூறாவை பொறுத்தவர்கள் உங்களை பொருள்களை பெருக்குவது, சம்பாதிப்பது, இன்னும் துனியாவுடைய வளங்களை பெருக்குவது என்ற அந்த எண்ணம், அந்த பேராசை உங்களை பராக்காக்கிவிட்டது. மறுமையை விட்டும் கபரை சந்திக்க கபராளிகளாக மாறும் வரைக்கும் நீங்கள் இப்படியே செய்யப்படுகிறீர்கள். பின்னால் உங்களுக்கு புரியும், பின்னால் உங்களுக்கு புரியும். மீண்டும் அல்லாஹ் பின்பு உங்களுக்கு தெரிய வரும், மறுமையுடைய நஷ்டம் தெரிய வரும். நீங்கள் உண்மையான தெளிவான உறுதியான இல்முள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயம் நரகத்தை காண்பீர்கள். அதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். அதுக்கு பின்னால் உங்களுடைய ஒவ்வொரு நியாமத்துகளை பற்றியும் உங்களிடம் விசாரிக்கப்படும் நிச்சயம் என்ன அந்த சூறாவை பூர்த்தி ஆகிட்டு எங்கே பெரிய கட்டிடங்கள், மாளிகையில் வாழ்ந்தவர்கள் எங்கே, பெரிய ஆட்சியாளர் கைசர் போன்று வாழ்ந்தவர்கள் எங்கே, ஹுர்முஸ் போன்று வாழ்ந்தவர்களே, கிஸ்ராவுடைய முன்னைய ரோம் பாரசையோட மன்னர்களை சொல்கிறார்கள். எங்கே முன்னோர்கள், எங்கே மூதாதையர்கள், எங்கே நோயாளி, நோய் விசாரிக்க சென்றவர்கள் எங்கே, ஏற்கனவே நுசார் கோத்திரம் எங்கே, யாத் கோத்திரம், பிரபலமான கோத்திரங்கள், சமூத் எங்கே, ஆத் எங்கே, இவர்கள் எல்லாம் எங்கே? ஆது போன்று பூமியிலே யாரும் படைக்கப்படவில்லை. இப்படி ஆட்டம் ஆடியவர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஐயர்களை பொதுவாக பெருமை அடிப்பை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பெருமை அடிக்க வேண்டாம். எப்பொழுதும் நீங்கள் வலுக்கட்டாயமாக அந்த பெருமையிலிருந்து தானாக நீங்கள் இறங்கிக் கொள்ளுங்கள். வலுக்கட்டாயமாக இறக்கப்பட முன்னால், அதாவது உங்களுடைய பெருமைக்கான காரணங்கள் துண்டிக்கப்பட முன்னால், முறியடிக்கப்பட முன்னால் நீங்கள் அந்த பெருமையை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அந்த உச்ச டொப்பில் இருக்கிறீர்களே, கொஞ்சம் கீழே இறங்கிக் கொள்ளுங்கள், இறக்கப்பட முன்னால் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஹத்தீப் சொல்கிறார்கள், இறக்கப்பட முன்னால் இறங்கிக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே இப்படியான உங்களுடைய நினைப்பு இருக்க வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுக்கு முன்னால் பணிவான இழிவான ஒரு அடியான், என்னை நான் அப்புறம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் உள்ளவன், மேல் எல்லா பிறந்தனால எனக்கு பெருமைக்கு நான் தகுதி இல்லை, நான் பெருமை அடிக்க தகுந்தவன் அல்ல, எனக்கு எந்த பெருமையும் அடிப்பதுக்கு உரிமை கிடையாது, இப்படியான மௌட்டிக போக்கில் வாழ முடியாது என்று நீ உணர வேண்டும். அதே போன்று ஒரு கெட்ட அடியான் யார் தெரியுமா? தன்னை கற்பனை செய்து, தன்னை பற்றி இமேஜினேஷன் பண்ணி, தன்னை பெருமையாக நினைத்து, கபீருல் முத்தால், பெருமைக்குரிய அல்லாஹ்வை மறப்பவன். ஒரு கெட்ட அடியானுடைய தன்மை என்ன தெரியுமா? அவன் எப்பொழுதுமே அடக்கியால் அத்துமீறி மக்களுக்கு அநியாயம் செய்து தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய, அதிகாரம் செலுத்தக்கூடிய உயர்ந்த அல்லாஹ்வை மறக்கக்கூடியவன். எனவே இப்படியான அடியான் கெட்டவன். அவன் என்ன செய்கிறான்? மறதியிலும் வீணான விடயங்களிலும் ஈடுபட்டு கபறுகளை மறந்து, கபரில் என உக்கி போக வேண்டும் என்பதை, மண்ணெண்ணெய் சாப்பிடும் என்பதை, தின்னும் என்பதை மறந்தவன். கெட்ட அடியான் யார் தெரியுமா? எப்பொழுதுமே அத்துமீறி அநியாயம் செய்யக்கூடியவன். ஆதாய நேரம் தன்னுடைய ஆரம்பத்தையும் முடிவையும் மறந்து செயல்படக்கூடியவன் என்று சொல்லி முதல்ல குத்பாவை முடிக்கும் முகமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூடிய ஹதீஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பெருமதியான தன்னுடைய ஆடம்பர ஆடை அணிந்து கொண்டு தற்பெருமையோடு நடந்து செல்கிறான். அவனுடைய தலையெல்லாம் முடிகள் எல்லாம் சீராக வாரி அவர் நடந்து செல்கிறார். தன்னுடைய நடையிலே பெருமையாக நடக்கிறார். அல்லாஹ் அவரை சுழி வாங்குவான். பெருமையோடு நடக்கின்ற சில அடியானை சுழி வாங்குவான். அவன் கியாமத் நாள் வரைக்கும் பூமிக்குள்ளே சுழிவாங்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். இது காரூன் சுழிவாங்கப்பட்ட நிகழ்வுக்கு ஒப்பான ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அந்த காரூனை குறிப்பிட்டு, காரூன் போன்றவர்களை குறிப்பிட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கலாம் என்ற விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹுடைய ரிவாயத் எப்படி சொல்லி இஸ்திக்பார் செய்ய வர தூண்டி இஸ்திக்பார் செய்து முதலாக குத்பா முடித்து குத்பா ஹம்ஸலவாத் தக்வா வசதி பின்னால் முஸ்லீம்களே எப்பொழுதும் அல்லாஹ்வை பயந்து உண்மையாளோடு சேர்ந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே அழகாக இருப்பது, அழகாக உடுப்பது, நியாமத்தை அனுபவிப்பது தடையல்ல. அழகான பெருமை, தனக்கு வசதி கேட்டவர் அடிவது, வசதி கேட்ட வாகனங்களை பாவிப்பது, நல்ல தனக்கு தகுதியான ஆடைகளை அணிவது, சுத்தமாக இருப்பது, நீட்டாக இருப்பது, அழகாக இருப்பது, சந்திக்கும் பொழுது, மக்கள் சந்திக்கும் பொழுது அழகான தோட்டத்திலே வருவது, அதே தடை அல்ல. பெருமை வருவது தடை. அதனால் மக்களை அற்பமாக கருதுவது தடை. தான் பெரியார் நினைப்பது தடை. தன்னை பெரிய கௌரவமான நினைப்பது தடை. அதுதான் தடை. பெருமையும் வீண்வரையமும் ஆடம்பரமும் இல்லாமல் துனியாவை அனுபவிக்கலாம். அம்ர் இப்னு ஷுஐப் ரஹ்மத்துல்லாஹி வாயில் தன்னுடைய தந்தை, அவர் தன்னுடைய பாட்டன் வாயில் அறிவிக்கும் ஹதீஸ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுங்கள், குடியுங்கள், பருகுங்கள், சதக்காவும் செய்யுங்கள். நீங்கள் எப்பொழுதுமே பெருமை, ஆடம்பரம், வீண்வரையம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆடைகள் அணியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய நியாமத்துகளுடைய அடையாளம் உங்களிலே தென்படுவது, அவருடைய நியாமத்துகள், அருக்கொடைகள் ஒரு அடியாளிலே தென்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத்.
அபுல் அஹ்வஸ் ரஹ்மத்துடைய தந்தை வாயில் அறிவிக்கைகள், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை உட்கார்ந்திருந்தேன். கொஞ்சம் ஆடைகள் எல்லாம் ஃபேடாகிய மாசடைந்த நிலைமையில் ஒரு பழைய ஆடை அணிந்து கேட்டால் உங்களுடைய பொருளாதார வசதி இருக்கிறதா, பணம் இருக்கிறதா சொன்னேன். சொல்லலாம், பல்வேறுபட்ட பண வசதிகள் பொருளாதார வசதிகள் இருக்கின்றன. சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு எல்லாம் ஒரு பொருளாதார வசதியை தந்தால் அதனுடைய அடையாளங்கள் உங்களின் மீது தென்பட வேண்டும், நீங்கள் கொஞ்சம் நல்லா உடுக்க வேண்டும். அஹ்மத் திர்மிதி நசாய் ரஹிமஹுல்லாஹ். இன்னொரு கருத்திலே அல்லாஹ்வுடைய நியாமத், அவருடைய அல்லாஹ் உங்களை மதித்திருக்கின்ற பாக்கியம் தந்திருக்கின்ற அந்த பாக்கியங்கள் எல்லாம் உங்கள் மீது தென்பட வேண்டும், நீங்களை வெளிப்படுத்த வேண்டும், அதை நல்லா உடுக்க வேண்டும், நல்ல முறையில் வாழ வேண்டும், பெருமை இருக்கக்கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அழகாக நீட்டாக கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருப்பது எனக்கு விருப்பம். உண்மையிலே நீங்கள் பார்க்கின்ற எனக்கு இப்படிய பாக்கியங்கள் வளங்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன. நான் உண்மையிலே என்னை விட யாரும் மேலே போகக்கூடாதுன்னு நான் நல்ல டிப்டப்பாக உடுக்கிறேன். எந்த அளவுனா செருப்புடைய வார் கூட, செருப்புடைய பெல்ட் பட்டி கூட என்னை விட உயர்ந்த நிலைமையில் யாரும் அணியக்கூடாது என்ற அடிப்படையில் நான் அழகாக இருக்க விரும்புகிறேன். அப்படி இருந்தால் பெருமையானு கேட்டார்கள். நோக்கம் பெருமை அல்ல, நான் எல்லாம் டிப்டப்பாக இருக்க நினைக்கிறேன். சொன்னால் இல்லை, என்றாலும் பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பது, மக்களை அற்பமாக கருதுவது, இந்த ரெண்டு தன்மைகளும் ஏற்படும் பொழுது அது பெருமையாக இருக்கும். புகாரி ரஹிமஹுல்லாஹ் அதபுல் முஃப்ரதிலே பதிவுகள் அபூ கிலாபா ரலியல்லாஹு, உங்களுக்கு துனியா, அந்த துனியாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் துனியா உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. எந்த துனியாவுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிறீர்களோ, அதுக்கு உரிய கடமையை சரியாக நிறைவேற்றுகிறீர்களோ, சொல்லாலும் செயலாலும் அது உங்களுக்கு அந்த துனியா பாதகமாக அமையாது என்று சொல்லி, இறுதியாக எப்பொழுதுமே அல்லாஹ் புகழக்கூடிய நன்றி செலுத்தக்கூடியவுடைய வழியிலே நீங்கள் அதே வழியை பின்பற்றுங்கள். அழிவு நாசத்தை உண்டு பண்ணி கொண்ட பெருமை அகங்காரம் தலக்கணம் பிடித்தவருடைய வழியை விட்டும் நீங்கள் எப்பொழுதும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஸலவாத் அதிகமாக சொல்லுங்கள் என்று சொல்லி ஸலவாத் சொல்லுகின்ற ஆயத்தை ஓதி ஸலவாத் சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் ஸலாஹுல் புதீர் ஹஃபிதுல்லாஹ் தன்னுடைய குத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்.